ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட ஒரு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். சுகா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சுகாவோட டாடு ஷாக் ஆக்கி ஜங்குக்கு அந்த ஃப்ளோரில் அப்படி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பற்றி திங்க் பண்ண படி போனால் இந்த நியூஸ் அப்படியே ஜங்குக்கே வருது. ஹயாங் நம்மளை ஒரே பிளேஸில் மட்டும் ஒர்க்கே பண்ணலான்ங்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. டாய் அந்த கிம்முக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாலை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த பிளேஸில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மாலை ஓப்பன் பண்ண முடியாது. அதை விட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணலான்ங்கிற மாரி சொல்லவும், இது அப்படியே நம்ம ஜானுக்கு வருது. ஜானு 2 பசங்கக்கிட்டையும் கேட்குறாரு, ஜங்குக்கிட்டையும் கேட்குறாரு, சுகாக்கிட்டையும் கேட்குறாரு, ஏன்டா டேட் நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? டே நான் காலேஜுக்கு போட மாட்டேங்க, மதிய ஒர்க்குக்கு போட மாட்டேங்க, இப்போ புதுசாக ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகணுங்கிற டேட் நீ மட்டும் என் ஹேண்ட்ஸில் கிடச்ச. ஜங்குக்கு நான் உன் டேடுடா, அதனால தான்டா உனக்கு இவ்வளோ கிளியர் எக்ஸ்பெக்ட் கொடுத்து பேசுனேன். வேறு யாராவது இருந்தால் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் காலேஜ் ஸ்டடி முடிக்கணுமா முடிக்காண்டாமா அப்படிங்கிற மாதிரி காலைல ஜொங்கு கண்டமேனிக்கே கட்டிகிட்டு இருந்தான். சுகாடா, ஐயோ டே ஜொங்குக்கா ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற? பின்ன என்ன ஐயா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காரு. நானே காலேஜ் ஸ்டடி ஒரு பக்கமாக இருந்தால் என் பேபி கூட எப்படி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணேன்னு தெரியாமல் அது ஒரு பக்கமாக வச்சிட்ருக்கேன். போடா குறைக்கி இந்த மாஃபியா ஒர்க்கு நீ பண்ண வேண்டிய மட்டும் ஒர்க்கு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் போடாதுன்னு ஷாப்பிங் மால் வைக்க போகிறோம், ஷாப்பிங் மால் அப்படிங்கிற மாதிரி கற்று வர இந்த மாதிரி கட்டுந்தான். சுகா உன் பிரதரை ஒழுங்காக பேச சொல்லி பிறகு என் சன்னுன்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜான்னு சொன்னான். நீங்கள் என்னடா பண்ணுவீங்க நானும் பார்க்குறேன், என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கங்கிற மாதிரி கோவமாக பேசினா. சுகா டென்ஷன் ஆகி வாய மூட ஜங்குக், டேரக்டாக ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசி என்ன இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கிற, அமைதியாக இருக்கிற கொஞ்சம் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ண முடியும், நமக்கு அதுக்கிட்ட அப்ரூவல் கிடச்சிருக்குங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னால், எனக்கு அந்த என்னைக்கு அந்த கம்பெனி அந்த ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணுறானோ அதே டேட்டில் நானும் ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால், சே இப்போவே இந்த வரட்டு வராரு. நாளைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவார்? ஏதோ டவுட்டாக இருக்குது. எதுக்கும் இப்போவே அதுக்கான குட்டி ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணால், கிம்மி என்ன பண்ணாலும் நம்மளும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா இந்த மாதிரி நோட் பண்ணால், கிம்மி என்ன செஞ்சாலும் அதை நம்ம பண்ணணுங்கிற மாதிரி ஜான் சொல்லிட்டு கேட்டு ஜங்குக்கும் சுகாவும் அவங்க தலையில் அப்படி லைட்டாக அடிச்சுக்கிறாங்க. என்ன நேரம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி தலையில் அடித்த பொசிஷன்னு, ஓகே டேட் அதே டேட்டில் நம்மளும் ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ணுறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால், இப்போ டேயோட அவசரம் கட்டுது. டே ரொம்ப ஹாப்பியாகி அவங்க மாமன்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டு, டேடி என்னோட நேமில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாகி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாரா. அடே ஹவுஸுக்குள்ளே கரெக்டாக கிம் என்ட்ராகவும் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். நம்ம டக்குன்னு ஸ்டெச்சு மாதிரி நிற்கிறாரு. என்னாச்சுட்டேன் காலேஜ் ஒர்க்லாம் பண்ணுறத விட்டுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா டேட் சும்மாடா மேம் கிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரூமுக்கு போ. ஓகே டேட் அப்படிங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போனால் நம்ம கிம்முக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக ஜாக்கு இருப்பான். ஜாக் வந்து நம்ம கிம்மோட கசின் சிஸ்டரோட சன்னு தான். சிஸ்டர் தான் ஒர்க்குக்கு கிம்முக்கிட்டே இப்போ அனுப்பியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக் இந்த மாதிரி போகிற டே நோட் பண்ணபடி பேபி மாதிரியே ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணபடியே டே நோட் பண்ணுவேன். நான் ஜாக்குக்கு டேயை பூச்சின்னு இருக்கும். டேக்காக தான் பேரண்ட்ஸ் மூலியமாக கிம்மோட பிளேஸ்க்கு ஒர்க்குக்கே வந்துருக்கான். ஏன்னா ஜாக்கோட பேரண்ட்ஸுமே குட்டியாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கம்பெனிலே அவன் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் டே கூட க்ளோஸ் ஆகணும், டே கூட க்ளோஸ் ஆகி டேயை மேரேஜ் பண்ணிக்கணும். டேயை மேரேஜ் பண்ணால் டேயோட மொட்டை ப்ராப்பர்ட்டிஸும் தன்னுடு. அப்புறம் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறப்போ ஒரு பர்சன்ட் நம்மளாதான் இருப்போனுங்கிற மாதிரி பெரிய பிளானோட தான் ஜாக் இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கான். இந்த பிளேஸில் வந்து ஒரு 3 ஹவர்ஸாக ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கான். கிம்முக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ், எத்தனை கம்பெனி, எத்தனை ஷேர், 1 இயரில் அவருக்கு எவ்வளோ மணி அமௌண்ட்ஸ் கிடைக்குது, அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, எவ்வளோ மற்ற பர்சன்ஸ்க்கு ஹெல்ப்புக்கு கொடுக்குறாரு, டேக்கு எந்த அளவுக்கு கேராக கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு கோட்டை கட்டுறாரு.
டே ஆசைப்படுறத செய்கிறாரா? என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் டேயோட நேமில் இருக்குது, இல்லை எல்லாமே கிம்மோட நேமில் தான் இருக்கானுங்கிற மாரி மொத்த இன்ஃபர்மேஷனையும் இப்போ அவன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பெரிய ஃபைல் மவரம். கிம்மு டேக்கு ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 18 ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிம்மோட நேமில் இருந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸ், அத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் மொத்த கம்பெனிஸுமே கிம்மோட நேமில் மட்டும் இருக்கும். டேக்கு எப்போ 18 ஏஜை தாண்டிருச்சோ கிம்மே டேயோட நேமுக்கு மொட்டமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நியூவாக ஏதாவது ஒரு பிளேஸை, ஒரு லேண்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸை வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்போ ஷாப்பிங் மால்னு ஒன்று ரெடி பண்ணுறாருல, இதை கூட டேயோட நேமில் தான் அவ்வளோ டீமே வாங்கியிருக்காரு. பேபி மேலே அவ்வளோ லவ், பேபிக்காக பாட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே மட்டும் நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனுங்கிற பிளேஸுக்கு இந்த கிம்மை நகட்டிட்டு நம்ம வந்துடலாம். அதுக்கு இந்த டே நம்மளெல்லாம் லவ் பண்ணணும். டே கிட்ட க்ளோஸாக பேசலான்னு நம்ம ட்ரை பண்ணாலும் கிம் அங்கிள் அதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்போதுமே அவன் ரூம்லேயே தான் இருக்கிறான். காலேஜுக்கு போக சொல்ல மட்டும்தான் கீழே வரான். அப்படி இருக்க சொல்ல எப்படி நம்ம டேகிட்ட க்ளோஸாக பேசுகிறது? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதே ஹவுஸில் தான் கீழே இருக்க ரூமில் நான் இருக்கிறேன். டேயை பார்க்குறதோட சரி, அவன்கிட்ட இப்போ வரைக்கும் என்னால் பேசவே முடியல. ஸ்டெப் ஏறி ஒரு ரூமை தாண்டி போனாலே டேயோட ரூமுக்குள்ளே போயிடலாம். ஆனால் என்னால் ஸ்டெப்பில் கூட ஏற முடியல. அப்படிங்கிற மாதிரி டேயோட ரூமை நோட் பண்ணபடியே இருந்தான். கிம்மி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜாங், ஏதாவது ப்ராப்ளமா என்ன, எதுக்கு ஸ்டெப்பே பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாரி கேட்கவும், டக்குன்னு ஜாக் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது ஒன்றும் இல்லை பாஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கிம் பக்கத்தில் வந்து நிற்கவும், இது ஹவுஸ் பாஸ்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கிள்னே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிம் ரொம்ப நார்மலாகவே ஜாக்கை முழுக்க கிம் நம்புறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப நார்மலாகவே டேக்கு இதெல்லாம் பிடிக்கும். டேயோட சைல்டிஷ் பிஹேவியர், டேக்கு சைல்டுலேருந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவனோட ரூமில் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டேயோட ரூமில் டே கலெக்ட் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் தான் இப்போ ஷாப்பிங் மாலே மாறுது. அந்த மூமெண்ட் எல்லாம் டேக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த ஒர்க்கை எப்படின்னு குயிக்காக முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு 5th மந்த் ஆகும் அங்கிள், 5th மந்த்துக்குள்ளே அந்த ஷாப்பிங் மாலையும் ரெடி பண்ணிடுவேன். 5th மந்த் கழிச்சு நம்ம அந்த பிளேஸில் டேவியோட ஆன்ஸாலேயே அந்த ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ணிக்கலாங்கிற மாரி சொல்லவும், கிம் ரொம்ப ஹாப்பியானா அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நைட்டு கிம் அப்படியே டேயோட ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி டேயோட ரூம்குள்ளே அவங்க மாம் கூட அடிக்கடி போகிறாங்களே இல்லையோ, கிம்மு மட்டும்தான் போவார். டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆனதுக்கப்புறம் கிம்மு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராக்கி க்யூட்டாக பேபி மாதிரி ஒரு டெடிபர் இருக்குது. பெட்டு முழுக்க 9 டெடிபர் இருக்குது. ஷார்ட்டாக பெருசாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாடலில் அத்தனை டெடிபரை பெட்டில் வச்சுட்டு ஒரு டெடிபரை மட்டும் டேயோட ஹைட்டுக்கு இந்த டெடிபர் இருக்குது, நல்லா புசுன்னு இருக்குது. அந்த டெடிபரை ஆக்ட் பண்ணபடியே பேபி மாதிரியே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி, உன்னை பேபி பார்க்க சொல்ல இந்த மாதிரி தான்டா ஸ்லீப் பண்ணேன், நீ இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்தாலும் அந்த என்னோடய பேபிங்கிற அந்த ஃபீல் போகவும் இல்லை, இப்போவும் நீ பேபி மாதிரி தான் ஸ்லீப் பண்ணுற, உன்னை கேரிங்காக பார்த்துக்கிற தவிர எனக்கு வேறு எதுவுமே இப்போதைக்கு திங்க ஆகலை அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லக்கூட ரூம்குள்ளே யாரும் வராதபடி லாக் பண்ணிடுறாரு. இதை ஜாக் நோட் பண்ணுறான். எதுக்காக அவரோட சன்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ரூமுக்கெலாம் லாக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறான். ஏன்னா டேயா அவ்வளோக்குள்ளே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காரு கிம்மு. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு ஜாக்கு டென்ஷன் ஆனால் டே இந்த சைடு ரூமுக்குள்ளே 2 டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். பட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸுக்கு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயோட ரூமுக்குள்ளே நான் வர முடியாது. அந்த மாதிரி தான் லாக்கை நம்ம கிம் ரெடி பண்ணி வச்சுட்டுருப்பாரு. டேயா ரூம்லேருந்து வெளியே வரலாம், ஆனால் யாருமே டேயோட ரூமுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற மாரி இப்படி ஒரு லாக் இருக்கிறத பார்த்துட்டு ஜாக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. இப்போ ஜிமினாவும் சுகாவுன்னா ஒரு கம்பெனி டீல் விஷயமோ நம்ம ஹரி கூட சேர்ந்து ஜிமினாவும் சுகாவும், ஓகே, ஹரியும் சுகாவும் போகிற மீட்டிங் பிளேஸுக்கு ஜிமினாவையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு,
நம்மளை ஏன்டா அங்கே கூட்டிகிட்டு போகிறாருங்கிற மாதிரி டவுட்லேயே நம்ம ஹாரியும் சிவாவையும் நோட் பண்ணா, ஐயோ கம்பெனி மீட்டிங் இதுக்கு பாஸ் அவரை கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி கேட்டான். டாய் அட ஒரு ஷாக்காக சொல்லிட்டான்டா, இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னா, ஓ டின்னர் பிளானா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பேக் சைட் சீட்டில் உட்காந்துருக்கிற ஜிமினாவை அப்படியே கோர ட்ரை பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஹாரி நோட் பண்ணால் பிச்சிருவேன். எங்கே மிரரில் யாரை பார்க்குற, ரோட்டா பாட்டு ஓட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிரரில் சுகாட்டான் ஜிமினாவை பார்க்கணுமா, மிரரை வர லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணபடி ஜிமினாவை இஞ்சி பிஞ்சா நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினா டென்ஷன்லேயே நேல்ஸை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்காரு. நம்மளை ஏன்டா இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டாங்க, நம்ம என்ன கம்பெனி எம்ப்ளாயீஸ் கூட மீட்டிங்க்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லையே, பாஸே தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவார், பின் ஏன் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தார், அங்கே யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது, போச்சுப்போ என்ன பண்ணு இது பண்ணணும்னு ஒன்றும் புரியல, வரலன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணியும் காருக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்ண இது பண்ணணும்னு ஒன்றும் புரியலையே, ஜிம்மி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி செம்ம நர்வஸில் நம்ம ஜிம்மினை இறக்குறத சுகா நோட் பண்ணபடியே கரெக்டாக மீட்டிங் பிளேஸ்க்குள்ளே கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி கார் என்ட்ரானா இதை நம்ம ஜிம்மினை நோட் பண்ணிவிட்டு, ஓ மை காட் இதான் மீட்டிங் பிளேஸா, அவரோட கம்பெனி மாட்டி நல்லா பெருசாக இருக்குது, எல்லாருமே அப்போ இதை மாட்ட பெருசாக கம்பெனி வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு இறங்கினதோடையே கம்பெனியை சுற்றி பார்க்குறாரு. அதுவும் எப்படி கம்பெனிக்கு வெளியே நின்று மேலேயும் கீழேயும் குனிஞ்சு பார்க்குறாரு, இத்தனை ஃப்ளோரா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குனிஞ்சு பார்க்குறத சுகா நோட் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணவும், என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் கப் பண்ணுறீங்க, இப்படிலாம் கப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சர் ஜிமினை தட்டி விட்டபடி, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, உங்கள் கம்பெனி மாட்டியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட செலவும், ஆமாம் கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், அதுவும் டாப் பிஸ்னஸ் மேனர்ஸோட கம்பெனிஸ்லாம் இப்படி தான் இருக்கும், அவங்க கூட தான் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண வந்துருக்கீங்களா, ஆமாம் மீட்டிங் அட்டன் பண்ண வந்துருக்கேன், ஆனால் பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம், மீட்டிங் பிளேஸில் ஒரே ஒரு பர்சன் தான் அலோவான், அதனால் நீயும் ஹாரியும் என்ன பண்ணுறீங்கன்னா காருக்குள்ளே இருப்பீங்களா, மீட்டிங்கை நான் என் பண்ணிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் புரியலை, மீட்டிங் ரூம்குள்ளே ஒரு பர்சன்ட் தான் அலோவ் பண்ணுவாங்களா, ஆமாம் எல்லாரையுமே அலோவ் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணி தான் உன்னை ஹாரியும் கூட்டிகிட்டு வந்தேன், பட் மீட்டிங் ரூம்குள்ளே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அலோனுங்கிற மாதிரி இப்போ தான் ஹாரி கேட்டுட்டு வந்து சொன்னான், அதனால் உங்கள் 2 பேரையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, நீ செம்மட்டு பையனா ஹாரி கூட காருக்குள்ளே உட்காந்துரு, ஆனால் நான் வேணா காருக்குள்ளே உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே ஜிமினாவை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஹாரியை நோட் பண்ணிவிட்டு, நான் வரட்டண்டியும் அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, வேறு யாருக்கிட்டையும் அவன் பேசிகிட்டு இருக்காம, புரியுதுல்ல, ஓகே பாஸ் நான் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஹாரி சுகா கிட்ட சொன்னால் சுகா அப்படியே ஃபைல் பேப்பர் சயின்ஸில் எடுத்தபடி மீட்டிங் ரூமை பாட்டு போனால் அதே பிளேஸுக்கு கிம்மும் வராரு, கிம் கூடவே இன்றைக்கி டேயுமே வந்துருக்காரு, டே வந்து நெக்ஸ்ட்டு கிம்மோட மொத்த கம்பெனிஸுக்கும் அவர் தானே சிஓ, அதனால் நம்ம டேக்கு இப்போவே கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணுமா, டே பேபி மாதிரியே ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறது கிம்முக்கு சுத்தமாக பிடிக்கல, இன்றைக்கி என் கூட நீ மீட்டிங் பிளேஸுக்கு வாடாங்கிற மாதிரி டே வர இழுத்துட்டு வந்துருக்காரு, டாடி என்னால் முடியாது டாடி என்னை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு பார்க்க சொல்ல, என்ன இல்லை டாட் கண்ணாடி ரொம்ப தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, தொடச்சிக்கிட்டு இருந்தேன், ஏதோ காருக்குள்ளேருந்து முணுமுணுத்த மாயிட்டு இருந்துச்சு, எங்கே இந்த மிரர் மட்டும் இல்லாட்ட நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே தான், ப்ளீஸ் டாட் நான் எங்கேயும் வரலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் காருக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கிறேனே, காருக்குள்ளே பத்திரமா இருக்கட்டா கம்பெனி வரைக்கும் கூட்டு வந்துட்டேன் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி டேயை ஃபர்ஸ்ட்ல அங்கேருந்து இழுத்துட்டு போவாரா இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் நம்ம டே வந்து ஐயோ எனக்கு இப்போவே ஃபீவர் வந்த மாதிரி இருக்குது, டாடுங்க பாரு எனக்கு ஃபீவர் வந்த மாதிரி இருக்குது, ஹெட்டேக் வந்த மாதிரி இருக்குது, எனக்கு வர த்ரோட் பெயின் வர வருது அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையும் பார்க்குறாரு, என்ன மாதிரி பண்ணுறது கிம்மு டென்ஷன் ஆகி நீ ஏன்டா இப்படி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ளீஸ் டாட் நான் ஹவுஸுக்கு போகிறேன்னு பாடி கட்ட சொல்லுங்கள் டாட், இல்லாட்டி அங்கிள் ஜாக்கிட்ட சொல்லுங்கள் என்னை ஹவுஸில் கொண்டு விட்டுருவாரு,
எனக்கு முடியல டாடி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் காலேஜ் ஸ்டடிலாம் ஃபினிஷ் ஆகலைல்ல. எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அப்புறம் என்ன பண்ண, கம்பெனிக்கு உங்கள் பின்னாடி வந்து தானே தீரணும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்ம பேசுகிறத கேட்டு கோவப்படவா டென்ஷன் ஆகவா இல்லாட்டி என் பேபி இப்போவும் பேபி மாதிரியே ப்ளே பண்ணுறத திங்க் பண்ணி சிரிக்கவான்னு தெரியாமல் கிம்மு டென்ஷன் ஆனால் டக்குன்னு நம்ம மயங்கி விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கையும் போட்டுருவார். இந்த மாதிரி போட்டதை பட்டுட்டு கிம்மு ஷாக் ஆனால் நம்ம ஜாகுடா அதான் அவனுக்கு ஏதோ ஃபீவர் வருதுன்னுங்கிறாம்ல, நீங்கள் ஏன் பயமுட்டுறீங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேக்கா ஜாக்கு கிட்ட சொல்லிட்டு தான் என்ன ட்ராமாவே பண்ணியிருப்பார். வாட்டர் எடுத்து தெளிச்ச பொசிஷன்லேயே அவனுக்கு உண்மையிலே ஃபீவர் வந்துடுச்சு பிள்ளைக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹவுஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தேங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஹாப்பியாகி டாட்டா டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய் பாய்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா கிம்மு காண்டாகி வச்சுக்கிறேன் ஹவுஸுக்கு வந்து உனக்கு இருக்குங்கிற மாதிரி கிம்மு நேராக மீட்டிங் ரூமுக்கு போனால் மீட்டிங் அங்கே 1/1 ரன் ஆகிட்டுருக்குது. மீட்டிங் எண்டிங்கில் கடைசியில் அந்த டென்ட்ரு கிம்முக்கு தான் கிடைக்கிது. கிம்முக்கு கிடைக்கிதுங்கிற மாதிரி சுகாவுக்கு காண்டெல்லாம் ஆகலை. மீட்டிங்கை என் பண்ணியாச்சுங்கிற மாதிரி ஹாப்பினஸ்லேயே வெளியே வேண்டாம். நம்ம சுகாவோட டேடி தான் நம்ம சுகாவுக்கு கால் பண்ணுறாரு. என்னடா மீட்டிங் எப்படிடா போச்சு, மீட்டிங் என்னடா இந்த மாதிரி சொதப்பி வச்சுருக்கேன். நானாடா அதை சொதப்பி வச்சேன், நான் தான் ஃபுல்லாக என் பாடி ஆர்ட்ஸ் மூலியமாகவே நோட் பண்ணேனே. நீ மீட்டிங்கில் ஒன்று கூட பேசல, அந்த கிம்மை பார்த்தியா வந்தான் 2 லைன் தான் ஸ்பீச் பண்ணான், 10 அவன் ஆன்சரை கொடுத்துட்டாங்க, நீ என்னடா பக்கமாக எழுதி வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் டேட் என் ஃபைலும் அவன் ஃபைலும் என்ன டேடு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவன் என்ன 2 ஸ்பீச் பண்ணான், அவனை பார்த்தோன்னே 10 தூக்கி கொடுத்துட்டாங்க. என்னை பார்த்தோன்னே 10 கொடுக்கணுன்னா நான் யோங்கியாக வரக்கூடாது, சுகாவாக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கணும். சுகாவாக நான் இந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிட்டுக்குள்ளேயே 10 என் பிளேஸ்க்கு போயிருந்துருக்கோம். நான் சுகாவாக இந்த 10 வாங்கி தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி சுகா சொல்கிறத கேட்டு வேண்டாம் போன டைம் அந்த கிட்னாப் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் வாங்கினதுக்கே அவன் டென்ஷனில் இருக்கான். அப்புறம் நீடாக யோங்கினுங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். அந்த ஒர்க்கை பண்ணாட்ட. ஆனால் அதுக்கு பதிலாக குயிக்கா இந்த கிம் எப்படியாவது டோக்க வைடா, நீ ஏன் டேடு டென்ஷன் ஆகுற, அதான் நான் சொல்கிறேன்ல, நீ ஏதோ ரிவெஞ்ச் மேரேஜ் சொன்னல, அதை குயிக்காக பண்ணிடலாம், நீ டென்ஷன் ஆகாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்படியாவது உன்னை பண்ணி குயிக்கா அந்த மேரேஜ் பண்ணி ஹவுஸ்க்கு விட்டுவா. இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், கிம்மு நம்மக்கிட்ட தோத்துட்டான், அது போதும் எனக்கு. நீ இந்த மாதிரி மீட்டிங்கில் சொதப்புனாலும் சரி, நமக்கு டெண்டர் கிடைக்கட்டாலும் சரி, அந்த கிம்மோட சன் நம்ம ஹவுஸுக்கு வரணும், நீ மேரேஜ் பண்ணி அவனை அங்கே கூட்டிகிட்டு வரணும். புரியுதுல்ல? நல்லா புரியுது, டென்ஷன் ஆகாமல் போங்க, உங்கள் மட்டும் ஒர்க்கை பாருங்கங்கிற மீதி காலை கட் பண்ணப்படி சுகா நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்தால் ஹாரி கரெக்டாக சுகா வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. டேய், காருக்குள்ளே தானடா ஒன்று இருக்க சொன்னேன், ஜிமினாவை காருக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஹாரியை பார்த்துட்டுனா, ப்ளீஸ் உங்கள் எனிமி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் எனிமியா, ஆமாம் அங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஜிமினா காருக்குள்ளே இருந்தவர் சும்மா இல்லாமல் கிம்மி இந்த மாதிரி மீட்டிங் என் பண்ண ஹாப்பியில் கரெக்டாக நம்ம ஜாக்கு கொண்டு விட்டுட்டு காரை எட்டோன்ட்ருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அவரோட கார்கிட்ட வர மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸைட்டில் டக்குன்னு சுகாடா கார்லேருந்து இறங்கின வேகத்துலேயே டேயோட டேடோட ஹேண்ட்ஸை போய் கிரிப்பாக பிடிச்சுட்டு இருப்பார். ஜிம்மி இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஃபஸ்ட்டில் ஷாக் ஆனாலும் ஜிமினா பார்த்த உடனே ஹாப்பியாகி, ஜிமின் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, பாட்டியா இந்த நான் இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்தேன், ஏன்டா என்ன ப்ராப்ளம் பண்ணி ஹவுஸுக்கு போய்ட்டேன் தெரியுமா, நீ இங்கே தான் இருக்குன்ட்டு இருந்தால் ஓ மூலியமாகவே அவனை இந்த பிளேஸில் லாக் பண்ணியிருப்பேன், ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்க, நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு % மணி கொடுத்தாங்களா, அந்த பர்சன்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மந்த்லி சேலரியை கழிச்சிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சுகாக்கிட்ட ஒர்க் பண்ணுற மொத்த மூமெண்ட்டையுமே கிம்முக்கிட்ட சொல்கிறது கேட்டு, இப்படிலாம் ஒரு பாஸ் இருப்பானா, உனக்கு மணி வேணால் டேரெக்டாக நீ என்கிட்டே கேட்கலாமே, அதர் பர்சன்ட்கிட்டலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இந்த டேடுக்கிட்ட ஒர்க் இல்லைன்னுக்கிறியா, உனக்கு ஒர்க் என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, நீ ஏன் என்ன அதர் பர்சன்டாகவே திங்க் பண்ணுற, அப்போ இப்போ வரைக்கும் நீ என்ன டேடாகவே திங்க் பண்ணலை, டேடுங்கிற பொசிஷனில் நீ பார்க்கவே இல்லை, ஒரு அங்கிளாக தான் மீட் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிம் பேசுகிறது கேட்டு, ஐயோ அங்கிள் பாட்டியா மவுட்டில் கூட அங்கிள் தான், அப்போ நான் உனக்கு டேயோட டேடா மட்டும்தான் தெரியுறேன், ட்ரெயின்லேருந்தே நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நீ இன்னும் சேஞ்ச் ஆகலை ஜிமின், என்கிட்ட நீ கேட்டிருந்தா இவ்வளோக்குலாம் நீ கஷ்டப்படாண்டாமே,
சரி, ஒர்க்கை குயிக்காக பார்த்துக்கோ, உன்னோட சேஃபாக பார்த்துக்கோ. பாஸ் டார்ச்சர் பண்ணுறான், ஃபோர்ஸ் பண்ணுறான்னுங்கிற மாரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாத. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த பாஸால் வந்துச்சுன்னா டேடுக்கிட்ட உடனே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கிம்மி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மொத்த மூமெண்ட்டையும் சுகர் நோட் பண்ணபடி நின்னா டேக்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் ஜிமினா கிட்டேயுமே கிம்மு பேசிகிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஹாப்பியாகி கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கிம்மை டைட்டாக ஹக் பண்ணவும், சரி அந்த டே ஹவுஸில் போய் என்ன ப்ராப்ளம் பண்ணுறான்னு தெரியல, நான் ஹவுஸுக்கு கிளம்புறேன், நீ சேஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது ஒரு திங்ஸை வேறு நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. என்னடு அங்கிள் இது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இதை டேக்காக வாங்கினேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனாங்க, டேக்கிட்ட ஒன்று இருக்குது, உங்ககிட்டையும் சேஃப்டிக்கு ஒன்று வச்சுக்கோ. அதான் இது என்னதுன்னு இது ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற திங்ஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணி அவங்ககிட்ட யாராவது ப்ராப்ளம் பண்ணாலும் இல்லை அவங்ககிட்ட யாராவது மிஸ்பிக்கோ ப்ளே பண்ண திங்க் பண்ணி கிட்ட க்ளோஸ் ஆகின்றாலும் கொஞ்சம் கூட யோசிக்காத. இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த திங்ஸை வச்சு அந்த பர்சனோட பாடியில் அட்டாக் மட்டும் பண்ணு. இதில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷாக் அடிக்கும். 100% 2 minutesல சுடுங்கி விழுந்துருவான். அப்புறம் நீ சேஃப் ஆயிடலாம். என்ன இதை டேட்டா கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஆமாம், என் பிபியோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதான் டேக்காக தான் வாங்கினேன், எனக்கு 2 கிடச்சிச்சு. சரி, என்னோடய எம்ப்ளாய் யாருக்காவது கொடுக்கலான்னு நினச்சேன், நீயும் எனக்கு சன் மாதிரி தான் 100%க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ வர நீ ஒர்க் பண்ணுறது ஒரு கம்பெனி சிஓக்கு கீழேங்கிறேன். எப்போ வேணாலும் அந்த பர்சன் மூலிமா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம், இதை உன் சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு எனக்கு சேஃப்டிக்கு கொடுத்தது சரிதான், ஆனால் நீங்கள் டேட்டா கொடுத்தது தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினை திங்க் பண்ணப்படியே கிம்முக்கு டாட்டா பாய்லாம் காட்டி அவர் அங்கேருந்து அனுப்புனா கிம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் ஷுவா கொஞ்சம் கேஷுவலாக ஜிமினா பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா டக்குன்னு அந்த திங்ஸ் ஆன்சரை வச்சபடியே நம்ம ஜிமினா திரும்ப ஷுகா 2 ஸ்டெப் வேகமாக பேக் சைடில் போகிறாரு. என்னாச்சு பாஸ்? ஆமாம், அவன் ஹேண்ட்ஸில் என்னது அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினோட ஃபேன் பாக்கெட்டில் வைக்கிறாரு. ஐயோ, இந்த கிம்மி என்னடா அவன் சன்னுக்கிட்ட தான் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஜிமினாக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் கரெக்டாக ஒரு ஹோட்டலில் ஹாரி காரை விடவும் ஹவுஸு வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கில் நோட் பண்ணால் அது அந்த ஹோட்டலே பேலஸ் மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல் முழுக்க எல்லோரும் வால்டாக வச்சுருப்பாங்க, நாங்கள் ஃபுல்லாக மிரர் செட்டப்பில் ஃபுல்லாக லைட்ஸ்லாம் அப்படி பிளிங்க் ஆகிற மூமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே வெளியில் தெரியுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக இருக்குன்னு மிரர். அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பிளேஸ்க்கு கூட்டு வந்துருக்காரு. வெளியே இருந்த லுக் பிளேஸ் அதோட அவுட்ஃபிட் அந்த ஹோட்டலோட லுக்கை பார்த்தே நம்ம ஜிமினா ஷாக் ஆகி இப்படிலாம் ஹோட்டலு இருக்காடா அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்லி நின்னா ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவோம். என்னாச்சு பாஸ், எங்கே இதுக்காக கொண்டு வந்து என்னை விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்க, உள்ளவா சொல்கிறேன், எங்கே ஏதாவது மீட்டிங் இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டால், மீட்டிங் ஒன்றும் இங்கே இல்லை, டைம் ஆயிடுச்சு பற்றியா, எல்லோரும் டின்னர் சாப்பிட்டோம்ல அதுக்கு தான், நான் ஹவுஸுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுறேன், நான் காரில் இருக்கிறேன், எங்கே பாரு என் எம்ப்ளாய் யார் என் கூட வந்தாலும் நான் 100% நல்லா கவனிச்சு தான் அனுப்புவேன். ஹாரியும் நம்ம கூட சேர்ந்து தான் ஃபோட்டோ சாப்பிட போகிறோம். இல்லை ஹாரி பாஸ், அப்போ நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்க மாட்டேனா? டாய் ஓகே பாஸ், ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஹேரி இழுத்துட்டு போனால், ஐயோ நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி ஷூமே நம்ம ஜிமினை ஃபாலோ பண்ணபடி வந்தால் ஹாரியே ஜிமினா வந்தா 2 பேருமே அதுக்குள்ளே பிரதர் பாண்டிங்கில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. ஹயாங்கிற மாரி நம்ம ஜிமினா நம்ம ஹாரிக்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஹாரியும் சும்மா இல்லை, உண்மையிலே ஜிமின் எனக்கு பிரதரே கிடையாது, ஆனால் உன்னை பார்க்க சில ஒரு பிரதர் ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை என்னோடய பிரதரை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வேறு பேசிகிட்டு இருக்காரு. நான் இந்த பிளேஸுக்கு டேட்டுக்கு டின்னருக்கு வரலான்னு ஹோல் பிளானாக போட்டான். என்னடா என்ன பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி ஷுகா கடுப்புலேயே ஹாரியும் ஜிமினாவை நோட் பண்ணோம். 2 பேர் தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஜிமினா நம்ம ஹாரிக்கிட்ட பேச, ஹாரி ஜிமினாக்கிட்ட பேச, காலேஜ் ஸ்டடிலாம் இந்த மாதிரி போகிறது தெரியுமா ஹயாங்கிற மாதிரி சொல்ல, நானும் காலேஜ் படிக்க சொல்ல இப்படி தான் இருந்துச்சு.
குயிக்காக காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு இந்த கம்பெனிக்கே ஒர்க்குக்கு வந்துடுனுங்கிற மாதிரி ஹாரி சொல்ல 2 பேரும் மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு சுகா டென்ஷன் ஆகி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேரும் ஷாக்கிங்கில் அப்படியே சுகாவை நோட் பண்ணா ஹாரினா ஐயோ பாஸ் இங்கே இருக்காருங்கிறடே மறந்துட்டேன். நம்ம ஜிமினா கிட்ட பேசுறதுக்காவா டின்னரை ரெடி பண்ணார். அவர் ஜிமினா கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணடானா ரெடி பண்ணார். ஒளரி கொட்டிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி பாஸ் தெரியாமல் ரொம்ப ஹவர்ஸாக ஜிமினாட்ட பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை நோட் பண்ண ஜிமினாடா என்னாச்சு பாஸ் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப நேரமாகிடுச்சு. ஃபுட்டு பிறகு ஏறப்போடு சாப்பிடு. எடு எனக்கா இவ்வளோ ஃபுட்டும்? ஏன் இது பத்தலைங்கிறியா இல்லை அதிகம்ங்கிறியா? இல்லை இந்த ஃபுட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. சாப்பிட சொல்கிறீங்க. ஃபுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஃபுட்டு பிடிக்காட்டா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சுகா கிட்ட சொல்லவும் ஆமாம்மா ஃபுட்டு பிடிக்காட்டா சாப்பிடாண்டாண்டா. அவள்கிட்டே டேஸ்ட்டு பார்த்துட்டு சுகாவை பாட்டு நீட்டு என் பாஸ் அப்படியே அவள்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிடுவார். ஏன்னா நீ சாப்பிட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹாரி பேசுகிறது 2 பேருக்குமே கேட்குது. மேடம் நான் சாப்பிட்டுட்டு வச்ச ஃபுட் எல்லாத்தையுமே பாஸ் எடுத்து சாப்பிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி ஹாரியை நோட் பண்ணோம். ஐயோ இதை கூட கட்டி சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அப்படி சுகாவை நோட் பண்ணா இருடா அவன் ஹவுஸுக்கு போட்டதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி நம்ம ஹாரியை நோட் பண்ணால் இப்போ அப்படியே ஃபுட்டை சாப்பிட்றாங்க. நம்ம ஜிமினாவுக்கு அந்த பிளேஸில் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அந்த ஸ்கூப்பை வச்சு ஷார்ட்டாக ஒரு நைஃப் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வச்சு கட் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் கட் பண்ண விட்டது. அது சும்மா ஹேண்ட்ஸில் எடுத்தோமா கடித்து சாப்பிட்டோமா அப்படி சாப்பிட்ட பசண்ட இப்படி தாண்டா நீ கட் பண்ணணும், இப்படி தாண்டா ஸ்பூனில் எடுத்து சாப்பிடணுன்னா எப்படி சாப்பிடுவார்? அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. இதை ஹாரி நோட் பண்ணிவிட்டு பாஸ் பாஸ் என்னடா என்னடா உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? டாய் இல்லை பாஸ் டேட்டுக்கு வந்துருக்கீங்க டின்னருக்கு வந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக பேசுங்க. ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அவர்கிட்ட எப்படி பேசுங்க. பாருங்கள் அதை சிக்கன் பீசஸை கட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அதை அப்படியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் ஜாமு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அந்த லிக்விட் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா ஜூஸியாக நல்லா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பிளேட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன். அதை சாப்பிட உங்கள்கிட்ட பார்த்துட்ருப்பாரு. எதுக்கு அந்த ஃபுட் நீங்கள் கட் பண்ணி கொடுத்த மூமெண்ட்டுக்கும் சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்களா அதுலேயும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். எனக்கு அப்படி தெரியலையே. சரி அப்போ அப்படிங்க நான் கட் பண்ணுறேன். இல்லை நானே கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற பிளேட்டை வாங்கி சுகா பீசஸாக கட் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோடய பிளேட்டில் இருக்கிறத ஏன் கட் பண்ணுறீங்க? என்னோடய பிளேட்டில் இருக்கிற பீசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? உங்கள் பிளேட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா என்கிட்ட தந்துடுங்க, நீங்கள் இதை சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐயோ இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம தான் என்ன பண்ணேன்னு தெரியல. சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்த 2 மினிட்ஸ்லேயே அப்படியே ஃபுல்லாக ஃப்ளிட்டியாக புரிஞ்சிட்டு அழுறாங்க. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம தாண்டா எங்கேயாவது போய் முட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாரி நோட் பண்ணேன். ஓ அப்படி சொல்கிறியா? அப்போ என்ன ஏன் பிளேட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்கிற மாதிரி சுகாவோட பிளேட்டை தூக்கி கொடுக்கவும் நல்லா பேரடாடிங்க 2 பேரும். ரொமான்ஸு பண்ணுங்க, ஜாலியாக பேசுங்க, ஃப்ளிட்டியாக பேசுங்கன்னு கொண்டு வந்து உட்கார வச்சான். இப்படியாடா பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஹாரி நோட் பண்ணான். ஜிமினாவும் சுகாவுமே பிறகு ஜிமினா ஃபோட்டோ எடுத்து சுகா சாப்பிட்டாரு. சுகா கட் பண்ணி வச்சுருக்குது ஜிமினா சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நைட் ஆயிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஹவுஸில் விட்டுட்டு நேராக சுகா மாஃபியா பக்கத்தில் பேசிக்கு வந்தான். ஹாரி கண்ட மெனிக்க நம்ம சுகாவை திட்டிக்கிட்டே வராரு. உங்களுக்கு ரொமான்ஸே பண்ண தெரியல, உங்கள் பிரதர்கிட்ட போங்க, டேக்கிட்ட அவன் எந்த அளவுக்கு ஃப்ளிட்டியாக பேசுவானுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்படிலாம் நீங்கள் ஜிமினா கிட்ட பேசுனா அவருக்கு எப்படி ஃபீலிங் வரும்? ஃபீலிங்கே வராது. பிறகு பார்த்துக்கோங்க ஜிமினாவை வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, இல்லாட்டி வேறு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணிக்க போகிறாங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்க. டாய் பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். எங்கள் பாருடா எனக்கு ஜங்குக்கு மாதிரி ஃப்ளிட்டியாக பேச தெரியாது, டாட்டியாகவும் ப்ளே பண்ண தெரியாது. க்யூட்டாக அவன்கிட்ட ஹாப்பியாக ஒரு மாதிரி க்யூட் ஃபேஸஸ் பண்ணி ஃபேஸஸ் வச்சு ஜங்குக்
கிட்ட இருக்கிற அந்த மூமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன், எனக்கு புரியுது. பட் அது ஜங்குக்கே மாடி நானும் கொடுக்கணுன்னா அது என்னால் முடியாது. நீ சொல்கிற மாதிரி என்னால் அந்த மாதிரி ஒட்டுமொத்த லவ்வையும் காட்ட முடியாமல் ஜிமினாவோட லைஃப்பில் இன்னொரு பர்சன்ட் என்ட்ராகி ஜிமினா இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஏன் ஜிமினா நான் இன்னொரு பர்சன்ட்டுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். யோங்கியாக நான் அவன் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். யோங்கியால் முடியாதடா, சுகாவால் என் பண்ணுவேன்.